எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் உங்களோட மகேஷ் பேசுறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ மெயின் எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, ஆக்சுவலா இன்னைக்கான வீடியோ வந்து கண்டிப்பா டெலிவரி ஓட்டணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு போட போறோம். என்ன வீடியோ அப்படின்னா, ஜெப்டோ டெலிவரி. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அது எப்படி ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எந்த மாதிரி இருக்கும், ஸ்விக்கிமா இருக்குமா, ஜொமேட்டோமா இருக்குமா, இல்லை மற்ற ஆப்புங்களோட இவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்ற பற்றி நம்ம பேச போகிறோம். 3 டாப்பிக்கை நம்ம பிரித்து பேச போகிறோம். அதில் 3வது டாப்பிக்கு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. நானே சீரியஸ்லி ஷாக் ஆகிட்டேன். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆக்சுவலி நீங்கள் வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கேன். அது எதனால சந்தோஷமாக இருக்குன்றது இந்த வீடியோ இண்டிக்கில் சொல்கிறேன். இப்போ அவ்வளோ வந்து பேசாமல் வாங்க வீடியோ சொல்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம சேனலில் பார்க்க நம்ம ரெகுலர் வியூவர்ஸ், இவன் வீடியோலாம் போட மாட்டான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம 2026 டிசம்பர் 31 வரைக்கும் தினமுமே விளாக் போட போகிறோம் அப்படின்னு போடணும்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக நம்ம பண்ணியிருக்கிறோம். தினமுமே விளாக் அந்த மாதிரி நம்ம நிறைய வாட்டி சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சொன்ன வாக்கை டெஃபினட்டாக காப்பாற்றுவோம். அப்புறம் வந்து நம்ம ஸ்விக்கி வீடியோஸ் நம்ம ஓட்டோன்னு சொல்லியிருந்தோம். அது நம்ம ஓட்டாததுக்கும் இந்த இன்னைக்கு நடந்ததும் ஒரு விஷயம், ஒரு காரணம். அது என்னன்றதும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வாங்க நம்ம ஜெப்டோ பற்றி பேச ஆரம்பிச்சலாம். ஸோ 3 டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம். அதில் முதல் டாபிக் வந்து ஜெப்டோவில் எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரோ தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து ஜெப்டோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லா டெலிவரி ஆப் மாதிரி தான். முதல் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் பைக்கு இருக்கணும். அப்புறம் ஆதார் நம்ம ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இவ்வளோ தான். இதுதான் எல்லா டெலிவரி மாதிரி தான் இதுன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் நம்ம நாளைக்கு ஹவு டு ஜாயின் ஜெப்டோ அப்படின்னு சொல்லி நம்ம போட போகிறோம். ஏன் அப்படின்னா, நானே ஜெப்டோ தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அந்த விளாகில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே போட்டுறேன், என்ன கேட்குதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனால் அதை பற்றி நான் நாளைக்கு வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் டாபிக், ஜெப்டோ எப்படி ப்ரோ இருக்கும்? அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி இந்த ஃபோனு இந்த மாதிரி நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஃபுட் டெலிவரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஸ்விக்கியில் வந்து இந்த இன்ஸ்டாமார்ட் இருக்கும்ல, ஸோ காய்கறிலாம் கொண்டு போகல அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஜொமேட்டோவில் வந்து பிளிங்கெட் இருக்குல்ல, அது பிளிங்கெட்ன்றது ஜொமேட்டோ இதுதான், அது கொலாப் பண்ணி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் ஜெப்டோ வந்து, அதுதான் ஃபுல்லாக ஒரு கிராசரிஸ் பொருள் தான் ஜெப்டோ. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜெப்டோ நான் இது வரைக்கும் ஓட்டினதே இல்லை. பட் இதுக்கப்புறம் நான் ஜெப்டோ ஓட்ட போகிறேன். அதுக்கான காரணம் வந்து நம்ம 3வது டாபிக்ல நம்ம பேசலாம். ஸோ இதுதான் ஜெப்டோவில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா ஆர்டர் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒரு காலகட்டங்களுமே வந்து ஒரு ஆப் வந்து ரொம்ப பீக்கில் இருக்கும். ஸோ இப்போ உதாரணம் சொன்னால் ஒரு சில டைம்லாம் வந்து ஜொமேட்டோ நல்லா பீக்கில் இருக்கும். ஸ்விக்கியில் வந்து ஆர்டரே இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்போம். நிறைய பேர் மட்டும் சும்மா உட்காந்துட்டு இருப்போம். ஜொமேட்டோ ஆளுங்க வந்து டக்குன்னு வந்து ஃபுட்டு பிக்கப் பண்ணி நம்ம போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு 5-6 பேர் உட்காந்துட்டு இருப்போம் ஸ்விக்கியில். ஜொமேட்டோ டக்குன்னு இப்போ ஆர்டர் போட்டே இருப்பாங்க. அவர் போய் குத்துட்டு வந்து இன்னொரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் நல்லா ஏர்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து சரி நம்ம ஜொமேட்டோவில் மாறி போனால் அதே என்ன ஆகும் அப்படின்னா, ஜொமேட்டோவில் ஆர்டர் ஃப்ளோ கம்மியாகிடும், ஸ்விக்கியில் நல்லா பெட்டர் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஒரு டைமுக்கும் வந்து ஒரு ஆப் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ நான் நோட் பண்ண வரைக்கும் ஜெப்டோ கம்பெனி வந்து உண்மையிலேயே நல்லா தராங்க ஏர்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படின்றது நம்ம 3வது டாப்பிக்கை பற்றி பேசலாம். ஜெப்டோ வந்து காய்கறி அந்த மாதிரி பொருள் தான் நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னா எனக்கே பெருசாக தெரியாது. ஸோ நான் vlog இதுக்கப்புறம் போடுவேன் ஜாயின் பண்ணி. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜெப்டோவில் வந்து எவ்வளோ ப்ரோ காசு வருது, மணி வருது, அதை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நானே அதோட ஏர்னிங்ஸை கேட்டு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். நான் ப்ரூஃபோடவே நான் பார்த்தேன். ஸோ எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது நான் சொல்லட்டுமா? ஜெப்டோவில் ஒரு வாரத்துக்கு 15,000 கிட்ட சம்பாதிக்கிறாங்க ஒருங்களே ஜெப்டோவில் ஏர்னிங்ஸ் ஒரு வாரத்துக்கு. ஆனால் சாதாரண விஷயம் நிறைய பேர் நினச்சிப்பீங்க, சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 40 ஆர்டர் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அது எல்லாமே கிட்ட தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல எல்லா கிராசரி பொருளும் வச்சுப்பாங்க. அங்கெல்லாம் நம்ம போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம போய் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும் கஸ்டமருக்கு. பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு அதே ஸ்டோருக்கு தான் நம்ம வர மாதிரி இருக்கும், ஜெப்டோ ஸ்டோருக்கு. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு நாள் 40 ஆர்டர் பார்த்து வாரம் ஃபுல்லாக நம்ம லீவ் போடாமல் வந்தோம் அப்படின்னா இதில் 15,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னாங்க. அதே மாதிரி நான் இன்னைக்கு செக் பண்ணியும் பார்த்தேன். நான் எப்பயுமே வந்து இப்போ இல்லை ஒருங்களே, கடந்த நான் போன வருஷம்லாம் வந்து ஒரு அண்ணா பார்க்குறேன். அவர் அப்போ இருந்தே ஜெப்டோ தான் ஓட்டிட்டு இருக்காரு. நான் அப்போ பெருசாக அவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்கேன். ஆனால் நான் ஜெப்டோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ வருது நான் பெருசாக கேட்டுக்கவே இல்லை அவர்கிட்ட. ஸோ நேற்று தான் அவர்கிட்ட பார்த்தேன், ஜெப்டோ ஏர்னிங்ஸ் எவ்வளோ ப்ரோ வருது அப்படின்னு சொல்லி சும்மா காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டால், மனிஷா வந்து 13,000 12,500 அந்த மாதிரிலாம் ஏர்ன் பண்ணி வச்சிருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ 12,000 ஏர்ன் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வேறு, நான் ஒரு 2 மாதம் முன்னாடி 15,000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒழுங்காக வரதில்லை அப்படின்ட்டாரு. 13 ஹவர் 14 ஹவர் 15 ஹவர் இதுக்குள்ளே தான் ஓட்டுவார் சொல்லி சொன்னார் அவர்களே. ஸோ நான் வந்து எவ்வளோ எத்தனை ஹவர் ஓட்டுவேன், 18 ஹவர்லாம் நம்ம நிறைய நான் ஓட்டிருக்கோம். ஸோ ஸ்விக்கியோட இப்போ நல்லா ஜெப்டோ நல்லா வருதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் வந்து ஜெப்டோவில் ஒரு வாரத்துக்கே 15,000 அப்படின்னா சின்சியராக வேலை பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும், 60,000 கிட்ட வருது. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, நம்ம பெட்ரோல் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் போக எனக்கு தெரிஞ்சது ஒரு 15,000 அதில் போயிடுச்சுன்னா கூட
எப்படி பார்த்தாலும் வந்து 45,000 ரூபா கையில் நிற்கும்னு நினைக்கிறேன் சின்சியராக நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இது தினமும் நம்ம ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது எப்படி நம்ம ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் நாளைக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஜெப்டோ. நாளைக்கு ஜாயின் பண்ணி அவுட் டு ஜாயின் சொல்லி நாளைக்கு வீடியோ போட்டுட்டு ஸோ அடுத்த நாள்லேருந்து நீங்கள் ஜெப்டோ vlog பாருங்கள். டே 1லேருந்தே நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் நம்ம ஓட்டலாம்னு நினைக்கிறேன். ஜாயினிங் முழுசும் 6,000 ரூபா சம்திங் தராங்க. அது நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஜாயினிங் ப்ரோஸ் எவ்வளோ, ஜெப்டோட்டுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறது நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டுறேன். நான் கடந்த 1 வருஷமாக இப்படி தான் ப்ரோ ஏர்ன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோ சொன்னார். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அது கேட்டவொடனே இதுக்கு தான் வந்து ஒருத்தங்கிட்ட பார்த்தா அவங்க என்ன ஏர்னிங்ஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். போன நம்மளோட முதல் சேலஞ்ச் 75 நாள் 1 லட்சம் சேலஞ்சு பார்த்தாங்க நம்ம உறவுகளுக்கு தெரியும். சரி நம்ம 15 ஹவர் ஓட்டினாலும் 1,000 ரூபா 900 ரூபா அவ்வளோதான் ஸ்விக்கியில் ப்ராஃபிட் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்விக்கியும் ஒரு பெஸ்ட்டான ஆப் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பீரியடுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது ஒரு சில டைம் ஜெப்டோ நல்லா இருக்கும், ஒரு சில டைம் ஸ்விக்கியில் நல்லா இருக்கும், ஒரு சில டைம் ஜொமேட்டோ நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கரெக்டாக ஜெப்டோ நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இதுவே அது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டி பார்க்கலாம். அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு 15,000 எடுக்க முடியுதா இல்லைன்னு சொல்லி இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போடுறேன் பாருங்கள். ஜெப்டோவில் எப்படி அப்படின்னா தினம் தான் ஏர்னிங்ஸ் எவ்வளோ பண்ணுறது அதில் காட்டாதான். அதில் வந்து வார கடைசியில் தான் வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோனே காட்ட முடியும். ஸோ அது வந்து டெய்லி இன்சென்டிவ் இல்லைன்னு தான் சொன்னார் ப்ரோ. வீக்லி இன்சென்டிவ் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 350,000 400 அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ஒரு 6,000 ரூபாய் 7,000 ரூபாய் இன்சென்டிவ் நினைக்கிறேன். ஸோ ஸ்விக்கியில் அல்ட்ரா எப்படியும் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஜெப்டோ தான் ஓட்ட போகிறோம். ஜெப்டோ ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரோ ஜெப்டோவில் எவ்வளோ ப்ரோ வருது உங்களால் முடிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க ப்ரோ அப்படின்றத சொல்கிறேன். அதுவும் சென்னை இந்த போரூர் ஜோனில். ஸோ நான் எந்த ஜோன் சேர போகிறேன்னு தெரில. போரூரில் சேரலாமா இல்லை பாய்காடை கிட்ட இருக்க ஒரு விருங்கம்பாக்கம் அங்கே சேரலாமான்றது தெரில. எனக்கு தெரிஞ்சு போரூரில் தான் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படியே நமக்கு நடிக்கணும்னா சார் இதெல்லாம் டேரக்ட் வீட்டில் வந்து எழுதி போட்டாங்கன்னா சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்னு கேட்கலாம்ல, சும்மா ஃபண்டுக்காக சொன்னேன். ஸோ நான் போரூர் டைம் ஓட்டினா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பார்க்கலாம் எந்த ஜோன் நல்லா வருது அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஜெப்டோ ஓட்டுறவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ரோ நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறன்றதை எனக்கு சொல்லுங்க ப்ரோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே உழைப்பு தான் போடும், ஆனால் இதில் டபுளாக ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணம் சொல்லணும்னா நான் வந்து போன வருஷம் வந்து ஸ்டார்டிங்கில் 1 lakh சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அல்ட்ரா ஐடி ஓட்டிட்டு இருப்போம். ஸ்விக்கியில் 3.5 ஐடி இருக்குது, அல்ட்ரா ஐடி இருக்குது. அல்ட்ரா ஐடியில் காலைல 6 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கு ஓட்டுவோம். எவ்வளோ ஏர்னிங்ஸ் வரும்னா 1,000 ரூபா கூட ப்ராஃபிட் வராது. பெட்ரோல் செலவு சாப்பாடு செலவு போனால் 800 சில்லற 900 இவ்வளோ தான் வரும். ஆனால் 3.5 ஐடியில் ஒரு ப்ரோ வந்து அப்போலேருந்து அவர் 3.5 தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு 1,500 ரூபா 1,600 ப்ராஃபிட் எடுப்பார். என்னோட 1 hour 2 hour தான் எக்ஸ்ட்ரா ஓட்டுவார். ஸோ அதனால் எந்த ஆப்பு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்ம கரெக்டாக அந்த ஆப் தான் நம்ம ஓட்டணும். இதனால் இன்றைக்கி நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறேன் சொல்லி முன்னாடி. ஸோ சொல்லட்டுமா, இன்றைக்கி வந்து நம்மளோட க்ரஷ்ஷை பார்த்தேன் கோயிலில் பார்த்தேன். ஸோ அது ஒரு மாதிரி ஜாலியாகவே இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது அவே ஆஃப் த டாபிக் தான். பட் லவ்லாம் ஒரு அழகு இல்லை அவர்களே. ஸோ பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவர்களே. அதனால் அந்த ஒரு காரணம் தான் நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. ஓகே விடுங்க, அதெல்லாம் எதுக்கு இப்போ. அடுத்த 1 lakh சேலஞ்சு ஜெப்டோவில் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம ஓட்டி பார்க்கலாம் என்ன அப்படின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். அப்புறம் வண்டிலாம் ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அவர்களே. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.